ஹலோ அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இன்னைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையா 2 சட்னி வகை பண்ணி காட்ட போறேன். இந்த 2 சட்னி ஒண்ணு கம்பசூத்திரம் கிடையாது, நம்ம எல்லாம் டெய்லி வீட்டில் பண்றது தான். பட் சின்ன சின்ன டிப்ஸ், அதுல ஒளிஞ்சு இருக்கிற அந்த சில பக்குவங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இதனால உங்க நல்ல சட்னி ரொம்ப நல்ல சட்னியா மாறும். ஸோ ஆனியன் சட்னி, கோகனட் சட்னி, இது ரெண்டும் ரொம்ப காமனுங்க. நம்ம காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், உப்புமா ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சட்னியில் ஒரு சாம்பார் இருந்தால் ஏதோ ஒன்று தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும், சர்க்கரை தவிர. ஸோ இந்த ஆனியன் சட்னி, கோகனட் சட்னி நான் இப்போ சொன்ன எல்லா ஐட்டத்துக்கும் நல்லா போகும். நான் வரும் வாரங்களில் நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். நிறைய மாவுகள்லாம் எப்படி பண்ணுறது, நிறைய முருகலான திங்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, நிறைய கற்றுக் கொடுக்க போகிறேன். பட் அதுக்கு அடித்தளமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட், காத்தால எந்திரிச்சோன்னா முதல்ல ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சட்னியில் சாம்பார் தான் டைம் எடுக்கும். அதை ஈஸியாக பண்ணுறது எப்படி, அதில் ஒளிஞ்சிருக்கிற சில உண்மைகள்லாம் என்ன இருக்குன்னு சொல்ல போகிறேன். இப்போ முதல்ல நான் கோகனட் சட்னி பண்ணி காட்ட போகிறேன். இந்த கோகனட் சட்னிக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா அந்த தண்ணி அம்சம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, இதெல்லாம் போட்டு உப்பு வச்சு ஒரு சூப்பர் தேங்காய் சட்னி ஈஸியாக எப்படி பண்ணுறது நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். லெட்ஸ் see how to do it. ஓகே, இங்கே நான் ஒரு பெரிய மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். ஒரு தேங்காவை 2ஆ வெட்டி அதில் பெரிய மூடி இருக்கிறத நான் துருவி இங்கே வச்சிருக்கேன். ஆன அளவுக்கு உள்ளே இருக்கிற அந்த கொட்டாங்குச்சியுடைய உள்பகுதி இருக்கிற அந்த கருப்பு பார்ட்டு வராத மாதிரி பார்த்துங்க. தேங்காய் சட்னி நல்ல ஒயிட் பிரைட் கலரில் வரும். ஸோ தேங்காய் வச்சுருக்கேன். இந்த தேங்காவை இந்த மிக்சி ஜாரில் போடுறேன். துருவின தேங்காய் ஒரு மூடி இதில் போட்டேன். இதில் இங்கே பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். இதோ ஒரு மூடிக்கு ஒரு கை, என் கையில் ஒரு கை. ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 30-40 கிராம் இருக்கும். 50 கிராமாக போட்டுங்க. அது கூட 1 2 3 பச்சை மிளகாய். நான் காரம் கொஞ்சம் மீடியமாக சேர்த்துக்கிறேன், அதனால கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணா இன்னொரு மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். மிளகால கூட இந்த மாதிரி லைட் பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கும், இது மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தி. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலர் பச்சையில் இருக்கும், டார்க் பச்சை கலரில் இருக்கும். இது கொஞ்சம் காரம் கம்மி, கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த பச்சை மிளகாய் போடும்போது எந்த கலர் பச்சை மிளகாய், லைட் பச்சையா டார்க் பச்சையா, சின்ன மிளகான்னா கம்மியாக போட்டுங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மிளகானா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க. அது கூட இங்கே இஞ்சி வச்சிருக்கேன். இந்த இஞ்சியை இது மாதிரி தோல் எடுங்க. இந்த மாதிரி பொறுமையாக இந்த தோல் எடுத்து இந்த இஞ்சியை இது மாதிரி வெட்டிங்க. நான் என்ன ஒரு 20 கிராம் இஞ்சி துண்டு இருக்குங்க, ஒரு 20 கிராம்ஸ் இஞ்சி இதில் போட்டிருக்கேன். இப்போது தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த 4 ஐட்டம் போட்டிருக்கேன். இதை இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிட்டு இந்த மிக்சியை மூடுறதுக்கு முன்னாடி இந்த சட்னிக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேங்க. இது ஒரு 3லேருந்து 4 பேருக்கு தேவையான சட்னி அரைக்கிறதுக்கு இந்த ப்ரொபோர்ஷன். இப்போ இந்த மிக்சியை நல்லா டைட்டாக மூடிட்டு இதை நம்ம கோர்ஸ் பேஸ்டாக அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்காதீங்க, கொஞ்சம் திரியாக கிடைக்கணும். யூஸ்வலாக தேங்காய் சட்னி எந்த சட்னியாக இருந்தாலும் கிரைண்டரில் அரைச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மிக்சியில் அந்த மோட்டார் சுற்றுற ஸ்பீடில் ஹீட் ஜென்ரேட் ஆகி அந்த தேங்காய் கொஞ்சம் குக் ஆக ஆரம்பிக்கும். நம்ம போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பச்சை, அதே நம்ம குக் பண்ண இன்கிரீடியன்ஸ் தான் பரவாயில்ல, மிக்சியில் அரைக்கலாம். இந்த பச்சையாக போட்ட இன்கிரீடியன்ஸ் அரைக்கும் போது கிரைண்டர் தான் ரொம்ப நல்லது. பட் கிரைண்டர் கல் அரைக்கணும், அந்த கிரைண்டரை க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் நிறைய வேலை. காலங்காலத்தில் இருந்துச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், அப்புறமா க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால இப்போ மிக்சியில் பண்ணி காட்டுறேன். மிக்சியில் அரைக்கும் போது ரூம் டெம்பரேச்சர் தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி சூடாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சர் தண்ணி ஊற்றுங்க. அதே மாதிரி அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைக்காதீங்க, ஒரு 2 நிமிஷம் அரைச்சி ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த திப்பே கொஞ்சம் கிடைக்கும். இது ஸ்லோவில், அதாவது மிக்சியில் ஃபர்ஸ்ட் ஸ்விட்சில் தான் நான் வச்சு அரைச்சிருக்கேங்க. ஒரு 1-1.5 நிமிஷம் அரைச்சிருப்பேன், அது போதும். இப்போ இந்த மிக்சியில் இருக்கிறத இந்த பவுலில் மாற்ற போகிறோம். இந்த மாதிரி உள்பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சட்னியெல்லாம் இந்த மிக்சி ஜார்லேயே போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த சட்னியை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுருங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் கோகனட் சட்னி ரெடிங்க. இதுக்கு வெறும் தாளிப்பு மட்டும்தான் போடணும். ஆல்வேஸ் தேங்காய் சட்னி அரைக்கும் போது ஞாபகம் வச்சுங்க, தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக துருவி அதில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அரைங்க.
கண்டிப்பா வந்து ஃப்ரிட்ஜில் துருவி வச்சு முந்தின நாள் நைட்டு துருவி வச்சுட்டு மறுநாள் காத்துல சட்னி அரைக்காதீங்க. அப்படியே 50% குவாலிட்டி கம்மியாகும். ஏன்னா அந்த கோல்டு தேங்காய் வந்து அரையும் போது ஒரு அதில் இருக்கிற எண்ணெய் பதத்தை வெளியில விடும். ஸோ கொஞ்சம் ஆயிலியா இருக்கும். அந்த ஃப்ரெஷ் லுக் இருக்காது. இது வந்து எவ்வளவு அப்பிடைசிங்கா இருக்கு பாருங்க. அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. அந்த தேங்காய் சட்னி ஃப்ரெஷ்ஷா இருந்தால் தான் அப்பிடைசிங். இதுக்கு வெறும் ஒரு தேங்காய் எண்ணெயில ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். அதோட இந்த தேங்காய் சட்னி ரெடி. மிஞ்சி போனா 5 நிமிஷம் ஆகுங்க. எங்க இந்த தேங்காய் சட்னியும் சரி, இந்த ஆனியன் சட்னியும் சரி, நான் வந்து தேனப்பட் சிக்னல்ல வந்து துர்கா லஞ்ச்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாரு எங்க அப்பா. நான் அங்கே தான் வேலை கற்றுக்கிட்டேன். ஸோ நான் 10ஆம் கிளாஸ் லீவில், நான் முதல்ல சொன்ன மாதிரி 10ஆம் கிளாஸ் லீவில் போய் அங்கே வேலை கற்றுக்க ஆரம்பிச்சு, அங்கே வெள்ளச்சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அரவ மாஸ்டர். நாகராஜ் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து சரக்கு மாஸ்டர். துரசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் தோசை பரோட்டா போடுறாரு. இவங்க 3 பேரும் என்னை லிட்டரலாக கை பிடிச்சி வாங்க முதலாளின்னு சொல்லி உட்கார வச்சு என்னை வேலை கற்றுக் கொடுத்தவங்க. இவங்க 3 பேரை நான் இன்னைக்கு நினைச்சுக்கிறேன். அவங்க பண்ண இந்த தேங்காய் சட்னி ரெசிபி, அவங்க வந்து வெள்ளச்சாமி அண்ணன் வந்து கிரைண்டர் வெறும் அரவை மட்டும் தான் பார்ப்பாரு. தேங்காய் சட்னில பொட்டுக்கடலை போடக்கூடாதுன்னு. தேங்காய் சட்னி 4 தேங்காய் வச்சு அரைப்பாரு. அரைச்சு ஒரு அரை மணி நேரம் சட்னி காலி ஆயிடும் எங்க ஹோட்டல்ல. திருப்பி ஒரு 4 தேங்காய் வச்சு ஒரு புதுசா சட்னி போடுவார். எதுக்கு நீங்க பொட்டுக்கடலை போட மாட்டீங்கன்னு கேட்டா, பொட்டுக்கடலை போட்டா நீ ஒரு நாள் ஃபுல்லா வச்சுப்ப, அப்பப்ப பண்ணி காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியில உயிர் கொடுத்து வேலை செஞ்சவங்க. அவங்கள நான் இன்னைக்கு நினைச்சுக்கிறேன். அவங்க பண்ண வெங்காய சட்னி உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். அவ்வளோ சிம்பிள். குக்கிங்கே இல்லாத ஒரு வெங்காய சட்னி. ரா இன்கிரீடியன்ஸ் போட்டு அரைச்சி தாலி போட்டு சாப்பிடலாம். 2 சட்னி சேர்த்து 10 நிமிஷத்துல ரெடி பண்ணலாம். ஸோ அதை அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். 2 சட்னி பண்ணி முடிச்ச பிறகு 2த்துக்கு ஒண்ணா நான் தாளிப்பு போட போறேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஆனியன் சட்னி. ரொம்ப சிம்பிள். நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன், வெறும் 5 இன்கிரீடியன்ட் வச்சு அப்படியே போட்டு அரைக்க வேண்டியதுதான். இதுல சமையலே இல்லை, வெறும் அசம்பிளிங் தான். பாருங்க, இங்க நான் 2 வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேங்க. இந்த சைஸ்ல 2 வெங்காயம். மிஞ்சி போனா இது ஒரு 150 கிராம் இருக்கும். இந்த 150 கிராம் வெங்காயத்தை இது மாதிரி ரஃபா வெட்டிங்க. இது வந்து எப்படி அரைய போகுது, சும்மா இப்படி 4ஆ வெட்டிங்க போதும். அப்படி அர்ஜென்ட்டுக்கு அப்படி 2, இப்படி ஒரு 2. இது வந்து எங்க துர்கா ஹோட்டல்ல பயங்கர ஃபேமஸ். நானே ஒரு நாளைக்கு ஒரு 10 ஸ்பூன் சாப்பிடுவேன் இந்த சட்னி. இந்த வெங்காயத்தை இது மாதிரி மிக்சியில் போட்டுருங்க. இப்போ நான் மிக்சிலே ஷார்ட் வைக்கிறேன், நீங்க பாருங்க. இந்த மிக்சியில் வெங்காயம் 2 போட்டேன்னா, இங்க பெடிகே சில்லி, அதாவது மங்களூர் மிளகாங்க. இது வந்து காரம் கம்மி, ஆனா கலர் வந்து பிரைட் ரெட் கலர் கொடுக்கும். ஸோ இந்த மிளகா கண்டிப்பா வேணும். இதுக்கு கடைகளில் பேர் வந்து மங்களூர் மிளகா, அப்படி இல்லைன்னா பெடிகே சில்லி. பெடிகே அப்படின்னு சொன்னா கன்னடத்தில் வந்து பெரிய மிளகான்னு அர்த்தம். இது பெருசா இருக்கிற காஞ்ச மிளகா, அதனால பெடிகே சில்லின்னு சொல்லுவாங்க. இந்த பெடிகே சில்லி 1 2 3 4 5 மிளகா போட்டிருக்கேன் இதுல. அது கூட இங்க கொஞ்சம் புளி வச்சிருக்கேன். ரொம்ப ஜாகிரதையா போடுங்க. ரொம்ப புளிப்பு இருக்கிற புளியா இருந்தா ரொம்ப கம்மியா போடுங்க. ஏன்னா புளிப்பு ரொம்ப தெரியக்கூடாது. இது வந்து ஒரு இனிப்பு, புளிப்பு, காரம், வெங்காய ஸ்மெல் இருக்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சட்னிங்க. இதை பாருங்க, இவ்வளவு புளி தான் போடுறேன். இது கூட கொஞ்சம் ஜாஸ்தி. இதோ இந்த இவ்வளோ போதும், நான் இவ்வளோ எடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ புளி போதுங்க, அவ்வளோ புளி. அப்புறம் இது இனிப்பான ஒரு சட்னி, காரமும் இனிப்பும் இருக்கிறதுனால இதுல ஒரு 30 to 40 கிராம்ஸ் வெல்லம். எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். நான் போட்டால் 70 கிராம் வெல்லம் போடுவேன். பட் நிறைய பேர் திட்டுவீங்க, என்ன இனிப்பா இருக்கு சட்னின்னு சொல்லி திட்டுவீங்க சொல்லி நான் கம்மியா போட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து ஒரு 30 கிராம் 35 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் கூட, இந்த மிக்சியில போட்ட இன்கிரீடியன்ஸ் கூட 4 பத்த தேங்காய் போட போறேன். இப்ப காலங்காலத்துல தேங்காய் துருவ முடியாது, அதனால இது மாதிரி பத்த போடணும். ஸோ இது மாதிரி ஒரு அந்த தேங்காய் பத்த போடுற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இது மாதிரி இப்படி பண்ணீங்கன்னா தேங்காய் பத்த வந்துடும். இது மாதிரி அப்படி பண்ணா தேங்காய் பத்த வந்துடும். நம்ம பழைய நாடார் கடையிலலாம் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டு ஏரியால நான் வந்து சீதாமால் காலனியில் இருந்தேன். அங்கெல்லாம் நாடார் கடை பயங்கர ஃபேமஸ். ஆனால் 2 தேங்காய் பத்தை கொடுங்கன்னா 20 பைசா. இதெல்லாம் 2 பத்தை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 பத்தை தேங்காய். இந்த தேங்காவை இது மிக்சிக்குள்ள போட்டுட்டேன். இந்த 4 பத்தை தேங்காய், வெல்லம், காஞ்ச மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் புளி இதை போட்டிருக்கேன். இது அரையறதுக்கு தேவையான தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. அதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியை மூடிட்டு அரைச்சி திறந்தீங்கன்னா சட்னி ரெடி. நான் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அரைச்சிருக்கேங்க. மிக்சி சூடாகிறதுக்கு முன்னாடி அந்த மிக்சியிலேருந்து நான் 2 நிமிஷத்தில் அரைச்சி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பட்டன், அதாவது 3 ஸ்டேஜ் இருக்கும் மிக்சியில், ஹைல போகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வச்சு ஒரு 1.5 to 2 நிமிஷம் அரைச்சிங்கன்னா இது அரைஞ்சிடும். வாவ், என்ன கலர் பாருங்க. அந்த பெடிகே சில்லி 5 மிளகா கொடுத்தேன் நான். அந்த 5 மிளகா காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் பாருங்க, சும்மா ஸ்பானிஷ் சாஃப்ரான் கலரில் இருக்குது.
இந்த மிக்சியிலேருந்து இதை கொட்டிடுங்க. அடாடாடாடா, வாவ், ஓவர் பாருங்க, அப்படியே திப்பி 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 அரைஞ்சிருக்கு. ஃபென்டாஸ்டிக் சட்னி. இது வந்து அந்த வெங்காயமும் தேங்காயும் அந்த காஞ்ச மிளகாய் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்க. அது கூட அந்த புளி வெல்லம், எங்கேந்திரா புளிப்பு வருது எங்கேந்திரா ஸ்வீட் வருதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வாய்க்குள்ள போயிடும். அது மாதிரி ஒரு வெங்காய சட்னி. இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரே ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அந்த தாளிப்பு கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு பேன் வச்சிருக்கேன். இந்த பேன் சூடு ஏற்றிற அப்புறமா தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஏன்னா 2 சட்னி இருக்கு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு காஞ்ச மிளகாவை இது மாதிரி சும்மா சின்ன சின்னதாக இப்படி கிள்ளி போட்டுருங்க. அது போட்டு அது 4 பக்கமும் எண்ணெய் பட்ட பிறகு ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு, இந்த கடுகை பொறுமையாக பொரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அந்த உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. அர்ஜென்ட் பட்டு கலர் வர வச்சிடாதீங்க. பாருங்க, இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு கருவேப்பிலை, அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தாளிப்பு ரெடி. இந்த தாளிப்பை சமமாக சொத்து பிரிக்கிற மாதிரி 2 பேருக்கும் மண்டை மேலே கொட்டி விட்டுருங்க. இந்த தாளிப்பை போட்டு இது மாதிரி லைட்டாக கலக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மிளகாவை அப்படி மேலே தெரிகிற மாதிரி வைங்க, இந்த மிளகாவை இப்படி தெரிகிற மாதிரி வைங்க. மேட்ரு ஓவர். 2 சட்னி 10 நிமிஷத்தில் தயார் பண்ணி இனிமேல் வீட்டில் அசத்துக்குங்க.